அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்களுக்கு அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய ஏமாற்றங்கள், தடுமாற்றங்கள் அனைத்திற்கும் நல்லதொரு மாற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக பெயர்ச்சியால் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்று சற்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு என்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்கள் அமைகிறது. மகத்தான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக இந்த மாதத்தில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் அவரின் மைந்தனாக இருக்கக்கூடிய சனியும் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் இந்த தருணத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நல்லதொரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கக்கூடிய புதனும் வலுவாக முற்பகுதியில் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க கும்பராசியில். அதற்கு பிறகு மார்ச் 2ஆம் தேதிக்கு பிறகு புதன் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரித்து வந்த புதன் மாறுதல் என்பது சற்று நல்ல பலனை கொடுக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் சனியின் மற்றொரு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து சனியுடன் இணைகிறாருங்க. சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் கும்பராசியில். அதற்கு முன்னதாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து இந்த மாதத்தின் முற்பகுதியில் மிக வலுவாக மகர ராசியில் சஞ்சரிப்பாருங்க. இந்த கிரக அமைப்பு என்பது, இந்த பயிற்சி என்பது நிச்சயமாக நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நல்லதொரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் அமைகிறது. பொதுவாகவே நட்பு கிரகங்கள் இணைவது மிக பெரிய அளவுல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். பகை கிரகத்துடன் சேர்க்கை ஏற்பட்டாலும் நட்பு கிரகமும் சேர்ந்து இணைந்து சஞ்சரிப்பதால் சனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையில பாதிப்புகள் நீங்கி இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகத்தான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மாசி மாதத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களது இல்லம் தேடி வருவதற்கான யோகம் நிறைந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிக அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்பையும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. அது மட்டுமல்லாது பூமிக்காரகன், மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இப்படி சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தின் இறுதியில் தனித்து சஞ்சரிக்க போகிறாருங்க. அதாவது மார்ச் 8ஆம் தேதிக்கு பிறகு மாசி மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு. எனவே செவ்வாயின் அமைப்பு இந்த மாதம் முழுவதும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக திட்டமிட்டு நடத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில தடைகள், தாமதத்தை சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவை அனைத்தும் சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பை குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வீற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. குருவினுடைய சஞ்சார அமைப்பு அதிவிரைவாக அனைத்து விதமான ஆறுதல்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இன்னும் 2 மாதங்களில் அவர் மிக வலுவாக ரிஷபராசியில் அமரப்போகிறாருங்க. அதற்கு முன்னதாக இந்த தருணத்தில் நிச்சயமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார். அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது கன்னிராசியிலும் ராகு மீன ராசியிலும் சஞ்சரிப்பது நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் எழக்கூடிய பல்வேறு விதமான குழப்பங்களை தீர்வுக்குள்ளாக்கக்கூடிய ஒரு தருணமாகவும், ஏன் இப்படி நடக்கிறது என்று குழம்பி இருந்த சில விஷயங்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன. இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த மாதம் முழுவதும் சந்திரன் பெரும்பாலும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்க
கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் சஞ்சரிக்கிறார். சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது. மற்ற தருணங்கள் அனைத்தும் சந்திரனின் அமைப்பு காரணமாக நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான மாதமாக அமைவதற்கான வாய்ப்பு அடுத்த 30 நாட்களில் இந்த மாசி மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அனைத்துமே மிக பெரிய அளவில் மாற்றத்தையும் அதிரடியான திருப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகளாக அமைகின்றன. ஏனென்றால் இந்த மாதத்திற்கு பிறகு முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 3 கிரக நிலைகளும் இணைவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்ற சனி மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். அது மட்டுமல்லாது அவரின் வகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. ஆனால் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவேதான் இந்த தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. கிரகநிலைகளின் அமைப்பு மேசராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த மாதத்தில் நிதி சார்ந்த சுமைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது. கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. செலவை விட வரவு அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. ஆனால் அதே சமயம் நிதியை வீணடிக்க வேண்டாம். நிச்சயமாக இந்த தருணத்தில் திட்டமிட்டு செலவு செய்தால் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியும் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியும் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வெளியூர் பயணங்களை தவிர்த்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும். உத்தியோக ரீதியாக சனி பகவான் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் அதீத நன்மைகள் நிச்சயமாக கிடைக்குங்க. அரசாங்க ஊழியர்களுக்கு எதிர்பாராத இன்ப செய்திகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. தசாபதிகள் அனுகூலமாக இருப்பின் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சில மாற்றங்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்குங்க. நிர்வாகத்தினரால் அங்கீகாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது உற்சாகத்தின் காரணமாக பணி சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சோர்வும் அசதியும் நீங்கி உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் சுபபலம் பெற்று ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த 30 நாட்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக புதிய முதலீடு, புதிய திட்டங்கள் அனைத்திலும் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறந்த மாறுதலும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது. கடன் இல்லாமல் தொழிலை சிறப்பாக நடத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் நீங்கள் விரும்பியபடியே கிடைக்கும். அது மட்டுமல்லாது செலவுகளை சமாளிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் கிடைக்கிறதுங்க. மேலும் இந்த தருணத்தில் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அடிக்கடி ஏற்படக்கூடிய திடீர் மாறுதல் என்பது சில நேரத்தில் கவலை ஏற்படுத்தினாலும் இறுதியில் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும். மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. சோம்பல் நீங்கி படிப்பில் உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் விளைச்சலும் வருமானமும் அமோகமாக இருக்கும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணம் முழுவதுமே மிக அதிரடியான நன்மைகள் நிச்சயமாக நடைபெறுங்க. பல பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கும். எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு நிச்சயமாக மிக விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக உண்டு.